அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மரம்லாம் பாருங்களேன், மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு மரம் இருக்குன்னா அதில் கிளைகளே இல்லாமல் நேராக போனால் அந்த மரத்திற்கு மதிப்பு இல்லை. அந்த மரம் கிளைகளை விட்டு பறந்து இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அந்த மரத்திற்கு மதிப்பு. அதனால தான் ஆலமரத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றுக்கும் ஓமைகளும் சொல்லுவாங்க. அது படர்ந்து விரிந்திருக்கும், அதில் பறவைகள் வந்து கூடு கட்டும், முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும். அதனால் அந்த மரத்தை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆலமரம் போல் செழித்திருப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம பாருங்களேன், ஆலமரம் செழித்திருக்குது, மரங்களில் பறவைகள் முட்டையிடுது, குஞ்சு பொரிக்குது, அதனுடைய இனங்களை அது விருத்தி செய்யுது. உலகம் முழுவதும் இன்னொரு மரம் இருக்குங்க. அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரம். அந்த மரம் உலகம் முழுவதும் தழைச்சி கிளைகளை விட்டு பரப்பி அது நிற்குது. அதனுடைய நிழலில் வருத்தமாக இருக்கிறவங்க, சஞ்சலமாக இருக்கிறவங்க, மனபாரமாக இருக்கிறவங்க, கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறவங்க, ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்க, திக்கற்ற நிலையில் இருக்கிறவங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க, சிலுவை நிழல், அந்த சிலுவை நிழல் ஆண்டவர் திருவசனங்களை போதிக்கிற திருச்சபைகள் என்கிற உலகம் முழுவதிலும் பூமி உருண்டையின் மேலே அதிகமாக கட்டப்பட்டு அதிலே ஊழியக்காரர்களை நிறுத்தி ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாத உலகம் முழுவதிலும் படர்ந்து விரிந்திருக்கு பாருங்க அந்த சிலுவையின் மரம். அந்த சிலுவை நிழலில் உலகமே இளைப்பாறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் இல்லைன்னா திருச்சபையில் போய் உங்களுடைய இருதயத்தில் உள்ள எல்லா வியாகுலங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். எல்லா நன்மைகளும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா.